Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி ஸ்பெகட்டி மீட்பால்ஸ். ஃபர்ஸ்ட் தண்ணியில உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஸ்பெகட்டியை குக் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. மீட்பால் செய்யறதுக்காக சிக்கன் மின்ஸ்ட் எடுத்திருக்கேன். இதுல ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்க சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸா நம்ம எடுத்துக்க போறோம். கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை ரவுண்ட் ஷேப்ல எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். Ten minutesல வந்து குக் ஆயிடும். இதே கடாயில வந்து நம்ம சாஸ் செய்ய போறோம். 3 பூண்டு வந்து நான் சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மூணு தக்காளி வந்து நான் அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ அந்த தக்காளி பியூரியை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஆயில் லூஸ் ஆற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். கடைசியா வந்து சீசனிங் சேர்த்துக்கோங்க. மேத்தி லீஃப் இல்லனா வந்து இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்க மீட் பால்ஸையும் சேர்த்துடலாம். இது ஒரு 5 minutes குக் ஆகட்டும். அப்பதான் இந்த மீட் பால்ஸோட ஜூஸ் எல்லாமே வந்து இந்த சாஸ்லயே இறங்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். பட் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இது கூட 1 பூண்டு வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நூடுல்ஸ் சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு லைம் ஜூஸ், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக் சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிளாண்டாக சாப்பிட்றதுனா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த மாதிரி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் நார்மலாக ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா ஸ்பெகட்டி மீட் பால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து பிளாண்டாக இருக்கும். அதுக்கு மேலே தான் சாஸ் வச்சு கொடுப்பாங்க. இதை நீங்கள் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி எல்லாமே இனிமேல் என்னோட சேனலில் வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்பெகட்டி இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மல் எக் நூடுல்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு இன்ஸ்டால இமேஜ் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க.